என்னை மாற்றுவே என்னை மாற்றுவே உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் நீராக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுவே நம்பிக்கையோடு சொல்லுங்க உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் நீராக போகாதையா விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஆமென். ஒரு நிமிஷமும் கணக்கில் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. முடிந்தவங்களால எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் எலும்புகளில் ஒன்றாகி உருவாவதற்கு முன்பதாக, உங்கள் தசைகளில் ஒன்றாகி உருவாவதற்கு முன்பதாக உங்களை குறித்த ஒரு தரிசனத்தை அவர் வைத்திருந்தாரை நம்புறவங்க கரங்களை தட்டி சொல்லுவோமா? எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. தாய் கருவிலே தரிசனம் உருவானது. எப்படி உனக்கு நன்றி சொல்லுவேன்? சொன்ன வார்த்தையே இல்லை.
உங்க அம்மா அப்பாவுக்கு உங்களை குறித்த ஒரு தரிசனம் இல்லாம இருக்கலாம். உங்களை பெற்றவங்க உங்களை பெற்ற போது அவர்கள் எந்த எண்ணமும் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் உங்களை படைத்தவர் உங்களை படைத்த போது எண்ணம் இல்லாமல் படைக்கவில்லை, தரிசனத்தோடு படைத்தார். வாராதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. எத்தனை பேர் நம்புறீங்க? வானாதிவானங்கள் கொள்ளாதவர், வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே. எனக்கு கை உயர்த்தி சொல்லுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பரலோக கமலத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கமலத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும். என்று கை உயர்த்தி சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே,
தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி பெற்றியே, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீர் என்னோடு என்னாலும் வெற்றி பெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது கொடுக்கப்பட்ட காணியை ஆசீர்வதிக்கும் ஆசீர்வதிக்கும் ஜெபிப்பார். எங்கள் அதிகமான பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான மாலை கூட்டத்திற்கு நன்றியோடு துதிக்குவாவே. ஆண்டவர் இம்மாற்றம் நடத்த தேவன் இதுவரை கொடுத்த ஆசீர்வாதமாக நடத்த தேவன் நடத்த உதயசிக்குமா அட்சரிராஜா கொடுத்த கணவன் ஆசீர்வதிக்குமா அட்சரிராஜா. ஆண்டவே அமைப்பு குறிக்கும் மனித செல்வதாலும் தேவன் ஆசீர்வதிக்குமா அட்சரி கொடுக்கப்பட சொல்ல தேவன் ஆண்டவே அநேக ஒன்று மேற்கொண்டு கொடுக்க என் தேவனாக பார்த்தால் உதயசிக்கு கொடுக்கிறார். புதிய கண்ணமாக்கி நம்ம ஒருவரை சொல்லுவோம். ரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். நல்லவர் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நடந்து போக போகிறோம். அதற்கு முன்பதாக
தேவன் நம்மோடு கூட இந்த மாதங்களில் பேசக்கூடியவங்க கூடுவாந்தை பகுதியில் தொழில் செய்கிறவர்களாக சுந்தர் சிங்கை அவர்கள் சத்துடைய வார்த்தைக்காக ஜெபிப்பார்கள். அவர்களோடு கூட ஜெபித்த பிறகு நாம் அறிமுகப்படுத்தி தேவனுடைய வார்த்தையை கடந்து செல்வோம். ஜெபிக்கலாம். நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்கள் ஆண்டவரே, இந்த நல்ல மாணவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளினை தீர்மானித்தபடியாக உங்களை கொண்டு வந்து திரும்பிக்க ஸ்தோத்திரம். இந்த நாளினை எங்களோடு பேச போதுங்கள் என்று செலுத்துகிறோம். பரலோகத்திற்கு மன்னாவை நீதிகளுக்கு தருபடியாக ஜெபிக்கிறோம். பேசுகிற தாசனை மறைந்த அபிஷேகத்தினாலே என்னுடைய வார்த்தைகளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அன்றைய மற்றவர்கள் வெளிவன் திரும்பி போகாதபடி ஒவ்வொருவரையும் அன்பை பிதா குமார பரிசுத்தாவி நாமத்தில் ஆசீர்வதிப்பதாக தேவனுடைய வார்த்தை கொடுக்கிற மகனை அபிஷேகம் நிரப்பியதாக அன்றைய நாங்கள் ஆறுதல் அடைவோம், அது உற்சாகம் அடையும், ஆசிரியப்படவும் கர்த்தர்களோடு நடைபெறுகிறார், பேசுகிறார். உடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிற ஆயத்தமாக ஓடோடு வந்திருக்கிறோம். உடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கரம் நடுவில் தொடர்பு ஊழியர்களோட இருப்ப நடத்துகிறமையான தேவப்படி பார்த்து ஜெபிக்கிறோம். நடுவில் ஒன்றுக்கு எல்லா மக்களுக்கும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கூட்டத்தை ஆசீர்வதிக்கிறாங்க. நாம மகிமைப்படுத்துவதற்காக துவக்கமும் முடிவு நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் ஒருமுறை இயேசு கிறிஸ்துவின் பரலோக சபையின் சார்பாக விசுவாசம் சார்பாக வரவேற்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நமக்கு அருமையான தேவ ஊழியர் ஜெப ஐக்கியத்தை நடத்துகிற அருமையான பிஷப் ராஜா அவருக்கு ஸ்தோத்திரம், மகனுக்கு அவருக்கு ஸ்தோத்திரம், எல்லா பரிசுத்த மக்களுக்கு ஸ்தோத்திரம். தயவு செய்து இந்த பகுதியில் ஊழியர் செய்கிற எல்லா போதகமானங்கள் முன்பாக வந்திருக்கிற ஐயாவை நாம் கனப்படுத்த போகிறோம். முதலாவது நம்ம ராஜா ஐயாவை கனப்படுத்துவோம். அதற்கு பிறகு ஐயா அவர்கள் பேசி ஐயா அவர்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து கனப்படுத்துவோம். ஊழியர்கள் யாவரும் அங்கே வறுமொழியை நண்பர்களுடைய முன்பாக வறுமொழியை நண்பர்களுடைய எல்லாம் முன்பாக வாங்க. நாம் அருமையான பிஷப் ராஜாவை எல்லா ஊழியர்களும் சேர்த்து இந்த பகுதியில் ஊழியர் செய்கிற எல்லா ஊழியர்காரர்கள் சேர்த்து அவரை நாம் கனப்படுத்துவோம், வரவேற்போம். தயவுசெய்து எல்லா எல்லாருமே வாங்க, எல்லா ஊழியர்களும் வாங்க, மேடைக்கு வாங்க. நல்லவர் இந்த பக்கம் எல்லாரும் வந்து அவருக்கு சால்வை அணிவித்து அவரை நாம் கனப்படுத்துவோம். பிஷப் ராஜா அவருக்கு நாம் கரங்களை தட்டி எல்லா தெய்வ பிள்ளைகள் எல்லாம் தேவன் அவரை வல்லமையாக ஒருவனை ஊழிய செய்வதனால் பிதாவான அவருடைய கனப்படுத்துவார் வார்த்தை பண்ணி கர்த்தருடைய கனப்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அப்படியே இருப்போம். ஐயா அவர்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம கனப்படுத்துவோம். ஐயா அவர்கள் அறிமுகப்படுத்துவார்கள். அறிமுகப்படுத்த பிறகு அவர்கள் நாம் சால்வை எல்லாமே ஊழியக்காரர்கள் எல்லாமே பண்ணலாமா? சரி, நம்ம பார்த்து இன்றைக்கும் அருமையான கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போகிற டாக்டர் மங்கராஜ் ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். எல்லா ஊழியக்காரர்கள் பகுதியில் வல்லமையாக ஊழியர் செய்கிற ஊழியக்காரர்கள் சேர்ந்து அவருக்கு சால்வை எல்லாரும் சேர்ந்து ஊழியக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு சால்வை நாம் மகிமைப்படுத்துவோம். அறிமுகப்படுத்தி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விசேஷித்த விதமாக தேவன் தம்முடைய சித்தத்தை திட்டத்தை வெளிப்படுத்தினார். டாக்டர் டேவிட் பாண்டியன் ஐயா அவர்கள் மூலமாய் ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்டு அநேக கூட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதே தினத்தில் இந்த மாடப்பாக்கம் வட்டாரத்தை மையமாக வைத்து இந்த இடத்துல ஒரு ஆவிக்குரிய அற்புத விடுதலை சுவிசேஷ பெருவிழாவை நடத்தும்படிக்கு தேவன் அவர்களுக்கு கட்டளையிட பேராயர் கலாதீட்டா அவர்களும் பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டியன் அவர்களும் இணைந்து ஜெபித்து கடந்த மாதத்தில் முடிவெடுத்து இதற்காக அநேக
நாட்கள் பொறுப்பெடுத்து செவித்து இன்றைக்கு இந்த கூட்டம் நடக்கிறது. கிட்டத்தட்ட 21 பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு வந்திருக்கிறார்கள். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் வந்திருக்கிறீங்க. தேவன் இந்த கூட்டத்தை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல தேவ மகிமை இறங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியர்கள் திருச்சபை சார்பாக இந்த சுவிசேஷ பெருவிழா உள்ள வைக்கிறதற்கு காரணம் மழை காரணமாக இருக்கிறபடினால் வரும் காலங்களில் வெளியே வைக்கும்படியாக தேவன் நமக்கு அனுகிரகம் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஆரம்பம். இனி பெரிய அற்புதங்கள் நடக்க இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் அற்புதம், அதிசயமானவர். அவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் அற்புதம் செய்ய போகிறார். சபை பாகுபாடிக்கு அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த கூட்டத்தில் நீங்க வந்திருக்கீங்க. உங்கள் வியாதிகளை இயேசு நீக்குவார், பிரச்சனைகளை இயேசு நீக்குவார். உங்கள் குடும்ப பாரங்களை கர்த்தர் மாற்றுவார். செய்தினை போராட்டங்கள் இருப்பினும் அவைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார்கள். ஒரு குடும்பத்தில் இருக்கிற பற்றாக்குறைகள், கடன்கள் எல்லாம் மாறுபடிக்கு தேவன் இங்கே ஒரு அற்புதம் செய்ய போகிறார். ஆண்டவர் இந்த நாளில் தீராத நோய்களையும் விடுதலை பெற முடியாத கட்டுகளை கர்த்தர் கட்டெடுத்து இன்றைக்கு பெரிய அற்புதம் செய்ய போகிறார். இன்றைக்கு நாம் வந்திருக்கிறவங்க நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, தேவனால் முன்வைக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எல்லாரும் சேர்ந்து ஒரு விசை அவரை பாடி அவரை மகிமைப்படுத்தி செய்தி கையாளத்தில் கொடுக்க போகிறேன். நான் ஒரு பாட்டுக்காரனாக இருக்கிறபடினால 2 சரணம் பாடிக்கொள்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மகிமை படுவாராக. இது அற்புத விடுதலை சுவிசேஷ பெருவிழா. இந்த நிகழ்ச்சி ஜாய் டிவியிலும் ஒளிபரப்பப்படும், துர்கா டிவியிலும் ஒளிபரப்பப்படும். நம்முடைய அனைத்து கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உன்னதமான தேவா, உலகை படைத்த தேவா, உன்னதமான தேவா, உலகை படைத்த தேவா, உம்மை நம்பி நிற்கிறோம், உம்மை நம்பி நிற்கிறோம்.
ஒவ்வொருவர் மேலையும் ஆண்டவர் கரங்களை நீட்டி ஆசீர்வதித்து எல்லாருக்கும் அற்புதம் செய்கிறார். ஆமென். அற்புதம் செய்யும்படியாக நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறதான பாக்கியராஜ் அவர்கள் ஜெபிப்பார்கள். வந்து அவர்கள் ஜெபிப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இன்றைக்கு வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். சுவாமி அன்பின் பரவத்தினாலே திருக்குமார இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவரே இவருடைய வாழ்க்கை உங்களுடைய மகிமையும் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னமும் ஆண்டவரே உங்களுடைய வல்லமையும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நிரம்பி இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வார்த்தையை கொண்டு வருகிற உங்களுடைய தாசன் மூலமாக உங்களுடைய வார்த்தைகள் அக்னியாய் இருந்து எங்களோடு பேசுகிற ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை மாற்ற ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்கி எங்களை ஆசீர்வதிப்பதாக இருக்கிறோம். நாங்கள் எங்கள் பொருளாத வழிகளை கண்டு மனம் திரும்பி ஆண்டவருடைய வார்த்தைப்படி நாங்கள் நடக்க கர்த்தருடைய ஆவியினாலே நாங்கள் பலப்பட ஆண்டவரே. இந்த ஒரு விஷயங்களை நினைத்ததும் என்று எல்லா ஜெபித்தபடியாகவே அப்பா எங்களை நினைக்கும்படியாக இருக்கிறோம். உங்களுடைய தயவுள்ள வார்த்தை கனிவான வார்த்தை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே அப்பா பணிவோட பெரியட்டும் ஆண்டவரே. எங்கள் இருதயங்களை மாற்றட்டும் சுவாமி. உங்களுடைய வழிவேகளை நடத்தும் அப்பா. உங்களுடைய தாசனை கொண்டு தெய்வம் எங்கள் மத்தியிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவருடைய வார்த்தையினாலே அதை நாளிலே நிறைவேற்றும்படியாக நினைக்கிறோம். அந்த உலகத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. நீர் எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை. இதே தினத்தில் இந்த இடத்தில் செய்தி கொடுக்கும்படியாக ஆலோசித்த போது நம்முடைய ஸ்தோத்திரம் சுவிசேஷகர் டாக்டர் மங்களராஜ் செல்லம் ஐயா அவர்கள் கொண்டு கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் அநேக ஊழியர்களை செய்து வருகிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிறுவர்கள் ஊழியர்கள் அவர்கள் தலைமையில் அநேக இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோல கத்தரிக்கு சொல்ற காற்றப்பட சென்னையில் அவர்கள் மூலமாக சிலோ காம்ப்ளெக்ஸ் என்ற இடத்துல மாதம் ஒரு முறை நடந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவ ஊழியம் நடக்கின்றது. அவர்கள் தொழில் செயலாளராக இருந்து ஊழியம் எங்களோடு இணைந்து செய்து வருகிறார்கள். பைபிள் பிஷப் கவுன்சிலுடைய தேசிய தொழில் செயலாளராகவும் அவர்கள் இருந்து செயல்பட்டு வருகிறார்கள். கல்வி ஜப ஊழியர்கள் என்று சொல்லி அவர்கள் எல்லையிலே அந்த பெருங்குடி பகுதியிலே சிறப்பாக தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். ஆண்டவர் அவர்களை பயன்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு அவர்கள் நம்முடைய மத்தியில் செய்தியை கொண்டு வருகிறார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம். கடைசி வரைக்கும் யாரும் சோத்திரம் மொபைல் ஆன் பண்ணி வைக்கிறவங்க எல்லாம் மொபைலை ஆஃப் பண்ணி வச்சிருக்கு. கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். அதை ஊழியா கர்த்தருக்கு சோத்திரம். இப்பொழுது நாம் ஆண்டவருடைய செய்தி கேட்க இருக்கிறோம். எல்லாரும் கணக்கை தாக்கி அவருடைய வரவேற்பு செய்து கொடுக்க இருக்கிறோம். இப்பொழுது டாக்டர் மங்களராஜ் அவர்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளில் அற்புத விடுதலை சுவிசேஷ பெருவிழா. விழா அப்படின்னு சொன்னாலே ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி. இந்த நாளில் கூட இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியர்கள் திருச்சபையின் சார்பாக எப்படியாக ஒரு முன்னெடுப்பை பிஷப் டேவிட் பாண்டியன் ஐயாவும் அவர் சபையாரும் சேர்ந்து இதை நீங்கள் எடுத்திருக்கிறீங்க. கர்த்தர் நிச்சயமாகவே இந்த முயற்சியை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பிரசித்தமானால் வருகிற ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற கூட்டத்தை ஒழுங்குபடுத்தவும் அநேகர் இதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. அநேகர் வந்திருக்கீங்க. சபைக்கு ஒரு வழக்கமாக வருகிறவர்களுக்கு நான் ஏற்கனவே அறிமுகமாக இருக்கிறேன். என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்.
அனைவரும் இன்றைய நாளிலே புதிதாக பார்க்க முடிகிறது. நாங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாக இங்கே நமக்கு இருக்கிற பக்தவான்கள் என்னுடைய ஊழியக்காரர்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொருவரையும் பெரிய அவருடைய ஊழியத்திலே வல்லமையாக எடுத்துக்கொள்ள பயன்படுத்தும்படியாக பெரிய காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். சித்தத்தின்படி காரியங்களை எப்படியாக நீர் எங்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நீர் வாஞ்சிக்கிறீரோ, நீர் எப்படியாக எங்களை உங்களுடைய சித்தத்திற்கென்று உங்களுடைய ராஜ்ய மேன்மைக்கென்று எங்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நீர் திட்டமிட்டு இருக்கிறீரோ, அதன்படி நீர் எங்களை உருவாக்குவதற்கு இந்த நாளில் நம்ம எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நாளில் விசேஷமாக எங்களோடு பேசும்படியாக உங்களுடைய இருதயத்தின் கதவுகளை நாங்கள் திறந்து கொள்கிறோம். ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் என்ன வாக்கியத்தை என்ன காரியத்தை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறோம். கர்த்தர் அந்த இடத்தில் அவர்களோடு பேசும்படியாக நாங்கள் வேண்டியிருக்கிறோம். கர்த்தரை அப்படி செய்ய போகிறதற்காக நாங்கள் நன்றி 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 சொல்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நாளில் கூட கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் ஒரு விசைப்பட இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் ஒரு விசேஷித்தமான நாள். நாளில் இப்படியாக ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும், இப்படியாக ஒரு புது முயற்சியை செய்ய வேண்டும் என்று சொல்லி சில போதகரும் நம்முடைய மரியாதைக்குரிய பிஷப் டேவிட் பாண்டியன் ஐயா அவர்களும் நம்முடைய மரியாதைக்குரிய ராஜ் ஐயா அவர்களும்
கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து இந்த நாளிலே என்ன வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், என்ன காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தின ஒரு காரியம், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே பார்த்து சொல்கிறார், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. வந்திருக்கிற நாம ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த ஒரு விசுவாச நம்பிக்கை நமக்கு காணப்படும். ஏதோ ஒரு சூழ்நிலையில எப்பேற்பட்டதான போராட்டங்கள் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும், உலகத்தின் பாடுகள் நம்மை நெருங்கி கொண்டிருந்தாலும், கர்த்தர் இன்றைய நாளே நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், நீ வெட்கப்பட்டு போவதில்லை. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா. நம்மை அழைத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அவர் நம்மை அழைத்திருக்கிற தேவன் நிச்சயமாகவே வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒரு தகப்பன், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை வெட்கப்பட்டு போவதற்கு அனுமதிப்பதே கிடையாது. நம்ம சந்தோஷத்தோடு இந்த நாளை அதை ஏற்றுக்கொள்கிறவர்களாக, விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இதனால நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூட்டத்துக்கு தலைப்பு அற்புத விடுதலை சுவிசேஷ பெருவிழா. இல்லையா? நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு எல்லாருமே ஒரு இன்ஸ்டன்டா கிடைச்சிடணும் இல்லையா? அற்புதம் உடனே நடந்துடணும். அதான் ஐயா முதல்ல அற்புதம் அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். அற்புத விடுதலை சுவிசேஷ பெருவிழா. நான் இந்த நாளே கொஞ்சம் அந்த ரிவர்ஸ் ஆர்டர்ல போலாம் அப்படின்னு சொல்லி நான் வாசிக்கிறேன். முதலாவதாக சுவிசேஷம். சுவிசேஷம் உங்களுக்குள்ளே கடந்து வரும்போது, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே கடந்து வரும்போது, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியேட் செய்யும் போது அங்கே ஒரு விடுதலை உண்டாகும். அந்த இடத்துல ஒரு நன்மை உண்டாகும். அதன் பின்பாக அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். விடுதலைக்கு பின்பாக அற்புதம். விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் சத்துருமானம் கொண்டு வந்திருக்கிறதான போராட்டங்கள் மத்தியில ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி விடுதலை பெறும்? சுவிசேஷம் நமக்குள்ள வரணும். சுவிசேஷம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாக வர வேண்டும். அநேகர் புதிதாக வந்திருக்கிறீங்க. இந்த நாளில் நீங்கள் இயேசு கிறிஸ்து யார், சுவிசேஷம் என்றால் என்ன, அந்த நற்செய்தி என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். இந்த தேவன் இந்த உலகத்தை படைத்தார். இந்த உலகத்தை படைக்கும் போது ஆணும் பெண்ணுமாக இந்த உலகத்தை படைத்து இருக்கிறதான அநேக ஜீவராசிகளை, மரண செடி கொடிகளை கர்த்தர் ஒன்று பண்ணினார். கர்த்தர் அவனுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவிக்கும்படியாக, எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக. ஆனால் மனிதன் என்ன செஞ்சான்? ஒரு பாவத்திற்குள்ளாக விழுந்து போனான். பாவத்திற்குள்ளாக விழுந்த மனிதனை இல்லையா அநேக முறை கர்த்தர் அவனை கண்டிக்கிறார். இல்லையா? அநேக முறை பாவத்தின் உச்சியில மீறுதல போகும்போது நோவா என்ற ஒரு மனிதனின் காலத்துல பூமியில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளையும் அழித்து போடும்படியாக ஒரு பெரிய மழையை கர்த்தர் கட்டளையிட்டு உலகத்தில் எல்லாரையும் அழித்து கொண்டார். அதன் பின்பாக ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். இனி நான் உங்களை சங்கரிப்பதில்லை, இப்படியாக அனைத்து ஜீவன்களை சங்கரிப்பதில்லை என்று சொல்லி ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அப்படி இருந்தாலும் மனிதன் இந்த பாவத்திற்குள்ளே தொடர்ந்து இந்த பாவ உலகத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு காலகட்டத்தில் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள், இஸ்ரவேல் ஜனம் என்ற கூட்டத்தார் எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அவர்களை விடுவிக்கும்படியாக மோசே என்ற தாசனை எழுப்பி அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வந்தார். அவர்களுக்கு அநேக கட்டளைகளை, கற்பனைகளை கொடுத்து நீங்கள் இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு வழிவகுத்து கொடுத்தார். அவையிலே ஒன்று, பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால், பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஒரு ஆட்டின் ரத்தமாவது, ஒரு மாட்டினுடைய ரத்தமாவது சிந்தப்பட வேண்டும். ரத்தத்தினாலே உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று சொல்லி மக்கள் அப்படியான ஒரு கட்டளைக்குள்ளாக அவர்கள் கடந்து வந்தாங்க என்று சொல்லி பார்த்தோம். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த காலத்துல மனிதர்களுக்குள்ளாக என்ன வந்தது? ஒரு மேட்டிமை, பெருமை. நான் பாவம் செய்வேன், வருஷ கடைசியில போய் ஒரு மாட்டையோ ஆட்டையோ பலி கொடுத்துட்டு நான் மறுபடியும் இந்த உலகத்துக்குள்ளே கடந்து செல்வேன் என்று சொல்லி அப்படியாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. மனிதர்களுடைய பாவங்கள், இப்படியான காரியங்களை பார்த்து கர்த்தர் மனதுருகினார். அவர் மனதுருக்கத்தின் தேவன். அவர் நம்மேலே அன்பு வைத்திருக்கிற தேவன்.
அவர் என்ன செய்தார்? தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை நீக்கும்படியாக அவர் இந்த உலகத்திலே வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். கல்வாரி சிலுவையிலே அவர் ரத்தத்தை சிந்தினார். அவர் சிந்தின ஒவ்வொரு ரத்தமும் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறதாக காணப்படுகிறது. அவர் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை கழுவி அவை நம்மை மீட்டெடுத்தார். நமக்கு ஒரு புது ஜீவனை கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்திருக்கிறார். அப்படி செய்த கர்த்தர் 3ஆம் நாளில் உயிரோடு எழுப்பி பரலோகத்திற்கு சென்று பிதாவினுடைய வலது பாசத்தில் அவர் வைத்திருக்கிறார். அங்கே இருக்கிற இயேசு கிறிஸ்து அங்கிருந்து சும்மா இல்லையா, நம்முடைய அனுதின காரியங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஏமாவே ஒரு தடவை மன்னிச்சிடுங்க, பாவம் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி நமக்காக அவர் பரிந்து பேசுகிற தெய்வமாய் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார். அவர் நிச்சயமாகவே திரும்ப வருவேன் என்று சொல்லி வாக்குரைத்து சென்றிருக்கிறார். வாக்குரைத்த தேவன் உண்மையுள்ளவர். வாக்குரைத்த தேவன் உண்மையுள்ளவர். நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து மகிமையோடு திரும்ப வருவார். அவர் நம் ஒவ்வொருவரையும் அவர் சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் சுவிசேஷம். இதுதான் சுவிசேஷம். இன்றைய நாளில நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய சாபங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்டார். எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். அவர் நிச்சயமாகவே திரும்ப வரப்போகிறார். நான் அவரை பார்ப்பேன். அல்லேலூயா. இதுதான் நற்செய்தி. இந்த நற்செய்தியை, இந்த சுவிசேஷத்தை நாம விசுவாசிக்க வேண்டும். நான் விசுவாசிக்கிறேன். இயேசு எனக்காக தான் வந்தார், எனக்காக தான் பாடுபட்டார், எனக்காக தான் கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டார். அவர் ரத்தத்தாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன். அந்த விசுவாசம் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது வேதாகமம் சொல்லுகிறது, அவரை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறவர்கள் அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றோம். நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தோம். நாளை முதலாவதாக நாம் சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டோம். சுவிசேஷத்தை அறியாதபடி ஒருவேளை நான் சபைக்கு ஒழுங்காக வந்து கொண்டிருக்கிறேன், நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், ஆலயத்தில் ஒழுங்காக பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறேன், இயேசு எதற்காக வந்தார், எதற்காக எனக்கு இந்த கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்ற அந்த உணர்வு இல்லாதபடி நாம் ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், இந்த நாளிலே இந்த சுவிசேஷத்தை நீங்கள் உண்மையாக விசுவாசிக்கும்படியாக, கர்த்தரிடத்திலே உங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கும்படியாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இல்லையா? வேதாகமத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி பார்த்தோம். அவருடைய ஒவ்வொரு அசைவும் நமக்காக, நம்முடைய மீட்புக்காக அவர் இந்த உலகத்திலே வந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்படுகிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்துவை குறித்ததான காரியம் சொல்லப்படுகிறது. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நடுக்கப்பட்டார் என்று சொல்லிப்பார். நமக்காக இந்த உலகத்திலே தங்களுடைய உயிரை கொடுத்த ஒரே மனிதர் இயேசு கிறிஸ்து. கூட பிறந்தவங்க இருக்கலாம், சகோதர சகோதரிகள் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், நான் உனக்காக இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று சொல்லுகிற அநேக கூட்டத்தார் இருக்கலாம். ஆனால் நமக்காக உயிரை கொடுக்கிற ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் நமக்காக ஒரு மீட்பை உண்டு பண்ணினார், நமக்காக அவர் ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணினார். இதுதான் சுவிசேஷம். இந்த நாளில் வந்திருக்கிற நாம இதை உறுதியாய் விசுவாசிக்க அழைக்கப்படுகிறோம். விசுவாசம் இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு நகரவே முடியாது. நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து எனக்காக பாடுபட்டார், எனக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்ற அந்த விசுவாசம், எனக்காக அவர் திரும்ப வருவார், அந்த
அந்த விசுவாசம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ள காணப்பட வேண்டும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நமக்காக இந்த உலகத்திலே வந்தார், மனு உருவெடுத்தார். இந்த நாளிலே அவருடைய பிள்ளைகளாக நாம காணப்படுகிறோம். அடுத்தபடியாக விடுதலை. விடுதலை என்று சொல்லும் பொழுது இல்லையா, அநேக காரியங்களை நாம சொல்ல முடியும். எதிலிருந்து விடுதலை? இந்திய தேசத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சுதந்திரத்துக்கு எப்போ கிடைச்சது? இந்திய தேசத்துக்கு, இந்தியாவுக்கு எப்போ சுதந்திரம் கிடைச்சது சொல்லுங்களேன். ஜனவரி 26 தானே? ஜனவரி 26 தானே சுதந்திரம் இல்லையா? ஆகஸ்ட் 15 எந்த வருஷம்? 1000 அப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்பாக எங்க அவங்க என்ன எப்படியாக இருந்தாங்க? இந்திய தேசம் எப்படியாக இருந்தது? ஆங்கிலேயருக்கு அடிமையாக இருந்தது. அவங்க சொல்றதான் கேட்கணும், அவங்க சொல்ற சட்டத்தை தான் கீழ்ப்படியும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கை இன்றைய நாளில் எப்படியாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது? நாம் நினைத்த காரியத்தை பரிசுத்த வாழ்க்கை வாழ நம்மளால் முடிகிறதா? இல்ல உலக பிரகாரமாக ஏதோ ஒரு காரியம் நம்மை அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை எப்படியாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது? இதனால நம்ம சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் எனக்கு கல்வாரி சிலுவையிலே ஒரு விடுதலை பெற்றுக் கொடுத்தார் என்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்கும் பொழுது நான் ஏன் இன்னுமாக அடிமைத்தனத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? எனக்கு ஏன் இந்த அடிமைத்தனம், எனக்கு ஏன் இந்த விடுதலை இல்லை என்று சொல்லி நல்ல கவனியே. கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக இந்த நாளிலே அவர் நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். விடுதலை என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு நெருடல், ஏதோ ஒரு காரியம் நம்மை உள்ளத்திற்குள்ளாக ஒரு கேள்விக்குறி. பாவத்திலிருந்து விடுதலை. ஐயா, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் சொன்னீங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார், கல்வாரி சிலுவையிலே என்னுடைய பாவத்தை எல்லாம் எடுத்துப்பட்டார்னு சொன்னீங்களே, மறுபடியும் ஏன் பாவம்? இந்த உலகம் பாவத்தால் நிறைந்திருக்கிறது. இந்த உலகம் பாவத்தாலே நிறைந்திருக்கிறது. சத்துருவானவன் யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடிக் கொண்டிருக்கிறான். நாம நம்ம பரிசுத்தமா பாதுகாத்துக் கொண்டாலும் சரி, உலகத்திலே கடந்து சொல்லும் போது கண்ணின் பார்வைகள், இருதயத்தின் எண்ணங்கள் நம்மை பாவத்திற்கு நேராக நம்மை வழி தப்ப செய்கிற இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாம் சாக்கிரதை உள்ளவர்களாக, விழிப்புள்ளவர்களாக இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். ஐயா, நான் காலையில இருந்தாலும் ஜெபம் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன், துதிக்கிறேன், சோஸ்திர பலிகளை செலுத்துறேன். ஐயா, எனக்குள்ள பாவம் வருமா? எனக்குள்ள சத்துருவானும் புகுவானா? கேள்வி இல்லையா? அது அவனுடைய தந்திரமான ஒரு வேலை. நாம் எப்படி கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அநேக முயற்சிகளை எடுத்துக்கொண்டு அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் எப்படியாவது கட்ட வேண்டும் என்று சொல்லி முயற்சித்துக் கொண்டிருக்கிறோமோ, அதே போல கர்த்தருடைய ராஜ்யத்தை இடிக்க வேண்டும் என்று சொல்லி அநேகரை பாவ வழிகளை தள்ள வேண்டும் என்று சொல்லி அநேகரை அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி சத்துரு மூர்க்கமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இயேசு கிறிஸ்து அவர் என்னோடு இருக்கிறார். அவர் இன்னும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். அவர் என்னோடு இருந்து என்னை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். விடுதலை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த பாவத்திலிருந்து, சாபங்களிலிருந்து விடுதலை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது, பரமேறி செல்லும் பொழுது, உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை கொடுப்பேன், பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, எந்த நாளிலே நாம் இந்த உலக பிரகாரமான காரியங்களை விட்டு நான் இந்த உலகத்திற்கு அடிமை இல்லை, நான் இன்றைய தினத்தில் இயேசு கிறிஸ்துடைய பிள்ளை என்று சொல்லி இன்றைய நாளிலே நாம் ஒப்பு கொடுக்கிறோமோ, அன்றைய நாளிலே ஆவியானவர் நமக்குள்ளாக கடந்து வருகிறார். அவர் நம்மை ஆட்கொள்கிற தெய்வமாய் இருக்கிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நல்ல கவனிங்க, அநேக நேரங்களிலே அதை உணராதபடி, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்பதை உணராதபடி, நல்ல கவனிங்க வாழ்ந்துறீங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்பதை உணராதபடி
அநேக நேரங்களிலே பழைய வாழ்க்கைக்குள்ள பழைய மனிதனை தரித்துக் கொண்டவர்களாக உலகத்துக்குள்ளே கடந்து செல்லும் பொழுது நமக்குள்ளே இருக்கிறதான பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார் இல்லையா? நாம் அநேக நேரங்களில் நம்ம நினைக்கிற ஒரு காரியம், ஞானஸ்நானம் எடுத்து ஆவியின் வரத்துல அந்நிய பாஷையில நிரம்பும் போதுதான் பரிசுத்த ஆவியான நட்புகளை வருகிறார் என்று சொல்லி அது ஒரு அடையாளம். அது நமக்குள்ளாக அவர் இருந்து கிரியை செய்வதற்கான ஒரு அடையாளம். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் இன்றைய நாளில் அவர் ஏற்றுக்கொள்கிறீர்கள். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். அவரை விசனப்படுத்துகிறவர்களாக, அவரை கவலைப்படுத்துகிறவர்களாக, அவரை துக்கப்படுத்துகிறவர்களாக நாமே காணப்படுகிறார். இன்றைய நாளிலே விடுதலை நாள விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற நாம அந்த விடுதலையை பெற்றுக் கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் ஆளை மட்டுமே முடியும் என்று சொல்லி நம்ம நம்ப வேண்டும். அல்லேலூயா. விடுதலை யாரால பெற்றுக் கொடுக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அவர் இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது விடுதலை உண்டு. அவர் இல்லை என்று சொன்னால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது போல யாரை விழுங்கலாமா என்று சொல்லி பார்த்துக் கொண்டிருக்கிற சத்துருவானவர் ஈஸியாக விழுங்குகிறதற்கு ஆயத்தமாக காட்டுகிறார். நாம் விழிப்புள்ளவர்களாக செயல்படும்படி அழைக்கப்படுகிறோம். ஐயா, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு விடுதலை கொடுப்பார், அவர் என்னோடு இருந்து எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி எப்படி நீங்க அறிந்து கொள்ள முடியும்? வேதாவும் நல்ல திட்டமும் தெளிவாக சொல்கிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 32 யாராவது வாசிப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக தான் பரிசுத்த வேதாகமம் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமம் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆலயத்துக்கு செல்றீங்க, அந்த இடத்துல போதகர் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிறார். நீங்க வேதத்தை படிக்கும் போது கர்த்தர் உங்களோடு இடைபடுகிறார். சத்தியத்தை அறிய வேண்டிய விதத்திலே நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம்மோடு இருந்து நமக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்கிற தேவன் நமக்கு உண்டு. சத்தியம் நம்மளை விடுதலை ஆகும். 2 கொரிந்தியர் 3:17 நம்ம வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3:17 நம் அனைவருக்குமே தெரிந்த வசனம். கர்த்தரை ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், ஆவி எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு, அங்கே விடுதலையும் உண்டு. நமக்குள்ளாக இருந்து செயல்படுகிறது என்ன? நம்முடையக்குள்ளாக இருந்து செயல்படுகிற காரியம் என்ன? கர்த்தர் நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து செயல்பட நாம் அனுமதித்துக் கொண்டிருக்கிறோமா? இல்ல உலக பிரகாரமாக நான் இன்னும் தொலைக்காட்சி தான் பார்த்து கொண்டிருப்பேன், சீரியல் தான் பார்த்து கொண்டிருப்பேன், மொபைல்ல நேரத்தை வீணடித்துக் கொண்டிருப்பேன், தேவையில்லாத காரியங்களை நண்பர்களோடு பேசிக் கொண்டிருப்பேன், அரட்டடிக்கிற காரியங்களை நான் நேரத்தை செலவழிப்பேன், ஆலயத்துக்கு ஒழுங்காக செல்லாதபடி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் லேட்டா தான் போவேன். எப்படியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் இன்றைய நாளிலே நம்மோடு இடைபட்டு கொண்டிருக்கிறார், நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறதான பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி அவரை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளும்படியாக நாம் இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். அவர் நம்மளே சந்தோஷமாக இருக்கும் பொழுது, அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணும் பொழுது நமக்கு அவர் ஒரு விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. விடுதலை வாஞ்சித்துக் கொண்டிருக்கிற நாம ஒரு பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்கும்படியாக இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது, தேவனை தரிசிக்க முடியாது. வேதாந்தம் சொல்லுகிறது. நான் இந்த வாரம் ஆலயத்துக்கு சென்றேன். ஒவ்வொரு மாதமும் முதல் வாரம் 2வது வாரம் எங்களுடைய ஆலயத்துல திருவிழா கொடுக்குறாங்க. நான் பாவம் பண்ணிப்பெல்லாம் செபம் எடுத்துட்டேன். என்னுடைய ஜபத்தை என்னுடைய பாவத்தெல்லாம் அறிக்கை செஞ்சுட்டேன். நான் தூய பந்தியில நான் சேர்த்துட்டேன் இல்லையா அப்படின்னு சொல்லி இருந்து விடக்கூடாது. வேதாந்தம் அலங்காரம் சொல்லுகிற பரிசுத்தமாக இருக்கிறவன் சொல்லுகிற பரிசுத்தமாக இருக்கிறவன். அல்லேலூயா. நம்மளுடைய நிலைமை என்ன? நம்முடைய நிலைமை என்ன? 1லிருந்து 10 அப்படின்னு சொல்லி நம்மளோட ஸ்கோர் போட சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நான் இன்றைய நாளில் என்னுடைய பரிசுத்தத்தின் அளவு நம்பர் 6ல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நாளைய தினத்துல நான் 7க்கு நகர வேண்டும், 8க்கு நகர வேண்டும். இப்படியாக நான் முன்னேறி செல்ல வேண்டும்.
அந்த பரிசுத்தத்துல இன்னுமாக வளராதபடி, பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி அந்த பரிசுத்த ஜீவியம் நமக்குள்ளே இல்லை என்று சொன்னால், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதான பரிசுத்த ஆவியானவர் அவர் துக்கப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் துக்கப்படுகிறவராக இருக்கிறார். நமக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவரால் கொடுக்க முடியாதபடி தடை உண்டாகி கொண்டிருக்கிறது. ஏசாயா 59வது அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 59 1-2 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய கை சுருங்கி போவதில்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அநேக நேரங்களில் நான் செபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், எனக்கு விடுதலை வேண்டும், எங்க குடும்பத்துல இந்த சாபப்பிடியிலிருந்து விடுதலை வேணும், எனக்கு இந்த கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை வேணும், என்னுடைய வியாதியிலிருந்து விடுதலை வேணும், எனக்கு விடுதலை கொடுக்க யாருமே இல்லையா என்று சொல்லி தவிக்கிற நேரத்துல அடுத்த முறை நீங்க யோசித்து பாருங்க. வீட்டில் போயிட்டு இந்த அதிகாரத்தை இந்த 2 வசனங்களை வாசித்து பாருங்க. மறுபடியும் தினேஷ் வாசிங்க, சத்தமா வாசிங்க. இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகும். கர்த்தருடைய கை குறுகி போகல. அவர் நம்ம நேசிக்கிற தேவன், அவர் நம்மை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் நாம. அப்படி இருக்கிற தேவன் அவருடைய கரம் குறுகி போகவில்லை. கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அநேக நேரங்கள் இல்லையா, நம்ம வீட்டில் யாராவது இதை செய்ய அதை செய்ய காது கேட்கறது இல்லை. கர்த்தர் நம்ம என்ன பேசுவோம் சொல்லி வாங்கியோடு காத்திருக்கிற தேவன். எனக்குள்ளாக என்னுடைய மகன் என்கிட்ட பேச மாட்டானா, இந்த நாளைக்கு இருக்கிற காரியங்களை என்னோட ஷேர் பண்ண மாட்டானா என்று சொல்லி பரிசுத்தாவே நமக்குள்ளே ஏங்கி கொண்டு இருக்கிறார். அவருடைய மனதால் சரி மந்தமாகவில்லை. ஆனால் அநேக நேரத்தில் நம்ம சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன, நான் ஜெபிக்கிறேன், என்னுடைய சத்தம் கர்த்தருக்கு கேட்குதா, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறாரா, ஏன் பதில் இல்லை? தொடர்ந்து வாசிப்போம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. நமக்கும் கர்த்தருக்கும் இடையேயாக நம்முடைய ஜெபம், நம்முடைய விண்ணப்பங்கள் சென்றடையாதபடி ஒரு சுவர் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எதனால் அந்த சுவர் வருகிறது? நான் ஜெபிக்கிறேன், உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன் இல்லையா, தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், ஏன் என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை? நம்முடைய அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல்கள். ஒரு விஷயம் நம்ம சிந்தித்து பார்த்தோமா, இந்த நாளில விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஏதோ ஒரு காரியத்துக்காக நான் வாஞ்சித்து வந்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நிகழ வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் ஒரு அற்புதம் நிகழ வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் ஒரு சுகம் உண்டாக வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் ஒரு குழந்தை வாக்கியம் உண்டாக வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் ஒரு திருமண காரியங்கள் நடக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் காணப்பட வேண்டும், என் தொழிலில் ஒரு விருத்தி உண்டாக வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தருக்கும் நமக்கும் இந்த சுவர் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாளே வாழ்க்கை அடையப்படுகிறோம். அந்த சுவரை பதத்தெடுக்கும்படியாக, பதத்து போடும்படியாக கர்த்தர் இன்றைய நாளிலே நம் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த சுவரை தகர்த்து போடும்படியாக கர்த்தர் இன்றைய நாளிலே நம் மத்தியிலே இருக்கிறார். தொடர்ந்து படிக்கிறேன். உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இந்த நாளிலே நம்மை நாமே கற்பரிசோதனை செய்து பார்த்தோமா? கர்த்தருக்கு பிடித்ததான காரியம், என்னுடைய விடுதலை வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடையாயிருக்கிற காரியம் என்ன என்று சொல்லி பார்ப்போமா? நம்ம ஒப்பு கொடுப்போம். அடுத்தபடியாக நேரமில்லை, நான் சீக்கிரமாக கடந்து போகிறேன். நான் சொன்ன வார்த்தைக்கு நேராக இருக்கமாக நீங்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் 7 வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே அது பிரயோஜனமாக. அதற்கு முன்பாக அற்புதம், சுவிசேஷம் என்றால் என்ன என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொண்டீங்க. விடுதலை எப்படி பெற்றுக்கொள்ளும், யார் மூலமாக விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வழியை கண்டுபிடிச்சிங்க. அந்த விடுதலை பெற்றுக் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரை எப்படி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வைத்துக் கொள்ளும் என்பதை அறிந்து கொண்டீங்க. அடுத்தபடியாக ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தெய்வம், ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தெய்வம். நீங்க வேதாள புஸ்தகத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இது முழுக்க ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற புஸ்தகமாக இருக்கிறது. அல்லேலூயா. இதை நீங்க விசுவாசிக்கும் பொழுது, இந்த நாளில் நீங்க விசுவாசிச்சிருக்கிறீங்க, என் பாவத்தை இயேசு கிறிஸ்து எடுத்துக் கொண்டிருக்கிறார், எனக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்,
அவர் அற்புதத்தை செய்கிற தேவன் என்று சொல்லி இன்றைய நாளில் காணப்படுது. வேதாகமத்தில் அநேக உதாரணங்களை பார்க்க முடியும். அநேக நேரங்களில் நாம சொல்றோம், ஐயா மாச கடைசி ஆயிடுச்சு, மாச நடுவில் வாங்கின சம்மனை எங்க போதுலே தெரியல, வீட்டில் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, ஒரே கஷ்டமா இருக்கு. வேதாகமத்திலே எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நம்ம பார்க்க முடியும். எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி தேசத்துல பஞ்சம், அந்த தேசத்துல பஞ்சம் நமக்கு தெரியல, மழை கிடையாது, விளைச்சல் இல்லை, அப்படியாக ஒரு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலையில கர்த்தருடைய வார்த்தை எலியா அவங்க வெளிப்பட்டு என்ன சொல்றாரு, நீ ஒரு ஊருக்கு கடந்து சாரிபாத் என்று சொல்லி ஒரு ஊர் இருக்கு, நம்ம சொல்றோம் இந்த இடத்துல மாடம்பாக்கம், வள்ளலார் நகர், குடுவாஞ்சேரி அப்படின்னு சொல்ற மாதிரி சாரிபாத் என்ற ஊருக்கு கடந்து அந்த ஒரு ஏழை விதவை இருப்பா, அந்த வீட்டுக்கு போ, நான் அந்த இடத்துல வந்து சாப்பாடு கொடுத்தேன். ஊரு ஃபுல்லா பஞ்சம், ஊர் ஃபுல்லா தண்ணி இல்லை, கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ அந்த வீட்டுக்கு போ, நான் உன்னை சாப்பாடு கொடுத்து போஷிப்பேன் அப்படின்னு சொல்லி. இல்லையா அந்த ஊழியக்காரர் அங்கே போறாரு. அந்த வீட்டில் போனா ஒரு நானா இருந்தேன் அப்படின்னு நினைச்சிட்டு போயிருப்பேன் தெரியுமா, இவ்வளோ நல்லா கஷ்டப்பட்டோம், நம்ம போனோம்னா இன்னைக்கு நல்ல ஒரு பிரியாணி, நல்ல ஒரு சிக்கன் 65 இதெல்லாம் கிடைக்கும், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, கர்த்தர் சொல்லிட்டாரு அதனால எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி நான் போயிருப்பேன். யார் உலக பிரகாரமான இந்த ஊழியக்காரர் எலியா என்ன பண்றாரு, அந்த ஊருக்கு போறாரு, அந்த ஏழை விதவை பார்க்கறாரு. அங்க போனா சூழ்நிலையே வித்தியாசமா இருக்கு. அந்த ஏழை தாய் என்ன சொல்றாங்க, ஐயா எங்க வீட்டுல ஒரு கைப்பிடி மாவு தான் இருக்கு, கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கு, நானும் என் பையனை சாப்பிட்டுட்டு எங்க ஜீவனே முடிவு போகுது, நாங்களே இந்த உலகத்துல இருப்போமா இருக்க மாட்டோமான்னு தெரியல, ஆனா இப்படி வந்து கேட்குறீங்களே, நான் உங்களுக்கு எண்ணத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி உடனே தன்னுடைய ஊழியக்காரர் சொல்றாரு, நீ முதல்ல போய் இதுல ஒரு அப்பத்தை அடைய சொல்லு, அதுல சொல்ற அடையில முதல் அடையை எடுத்துட்டு வந்து எனக்கு கொடு, அப்புறமா நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம் இல்லையா? வீட்டில் ஒரு பையன் பசியோட இருக்கலாம், அடுப்பு எடுக்கிறதுக்கே குச்சி இல்லை, வெளியில போய் குச்சி பொறுக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை. நானா இருந்தேன் என்ன பண்ணுவேன், முதல்ல ஒரு நல்ல அடையை தூக்கி எடுத்து உரமா வச்சுட்டு மிச்சருக்க மாவெல்லாம் வழிச்சு போட்டு அவருக்கு போய் கொடுப்போம் இல்லையா? இது உலக நடைமுறை, அப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அந்த ஏழை விதவை தாய் என்ன பண்ணாங்க, அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் காணப்படணும். அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்து முதல் அடையை எடுத்துட்டு போய் அவரிடத்துல கொடுத்தாங்க, முதல் அப்பத்தை எடுத்துட்டு போய் அவரிடம் கொடுத்தாங்க. என்ன நடந்தது தெரியுமா, அந்த மாவு, அந்த பானையில் இருக்கிற மாவு குறைஞ்சு போகவே இல்லை, அந்த எண்ணெய் குறைஞ்சு போகவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு என்று நீங்கள் முதலாவது காணிக்கையை கொடுக்கும் போது, முதலாவது காரியத்தை கர்த்தருக்கு என்று கொடுக்கும் போது உங்கள் வீட்டிலே அப்பமும் தண்ணீரும் குறைவுபடாது. அல்லேலூயா. இப்படியாக கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிற தேவன். கர்த்தரை நாம் கனப்படுத்தும் போது, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை நாம் ஒழுங்காக செய்யும் போது, கர்த்தருக்கு நாம் நம்முடைய நேரத்தை கொடுக்கும் போது, கர்த்தருக்கு நாம் முன்பாக நின்று காரியங்களை செய்யும் போது கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். நம்ம வீட்டில் ஒரு குறைச்சல் உண்டாகாது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க, நான் கர்த்தருக்கு முதன்மையானதை கொடுப்பேன், கர்த்தருக்கு நான் பெஸ்டானதை கொடுப்பேன். அநேக நேரங்கள் கொடுக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ ஊழியர்கள் காணிக்கை கொடுக்கறத பத்தி பேசிட்டு இருக்காரோ அப்படின்னு சொல்லி இல்லையா யோசனை. காணிக்கை கொடுக்கணும், முதலாவது காரியங்களை காத்திருக்கு கொடுக்கணும். ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நம்முடைய நேரத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு என்ற நேரத்தை கொடுக்க வேண்டும். வானமும் பூமியும் அவருடையது, எல்லா ஐஸ்வர்யமும் அவருடையது. அவர் நம்ம கொடுக்கிற காணிக்கைக்காக, பைசாக்காக அவர் காத்திருக்கிற தேவன் அல்ல. ஆனால் நம்ம கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், எனக்காக நீ நேரத்தை கொடுப்பாயாக, எனக்காக நீ என்ன செய்ய போகிறாய், எனக்காக ஆத்மாவை ஆதாயப்படுத்த போகிறாயா? அதிகாலையில் எழும்புகிறவர்களாக, அதிகாலையில் ஜெபிக்கிறவர்களாக, நம்முடைய காலை வேளையை முதலாவது மணித்துளிகளை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஜெப வாழ்க்கையில் உறுதியாக இருக்கிறோம்? நாளைய முதல் வெண்மையானவர்களை நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நிச்சயமாக உதவி செய்வோம். அதே போல இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, அவர் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றார், விசுவாசம் இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் நம்மிலிருந்து விடுதலை கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கு.
அடுத்தது ஆவிக்குரிய வாழ்க்கையில சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்துல காணப்பட வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு காரியம் விசுவாசம். விசுவாசம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது எங்கெல்லாம் அற்புதம் செய்தாரோ, எங்கெல்லாம் போய் அற்புதத்தை செய்தாரோ அந்த இடத்துல அவர் சொல்லுறாரு, நீ விசுவாசிக்கிறாயா, நீ விசுவாசிக்கிறாயா. விசுவாசிக்கும் போதுதான் அற்புதம் நிகழும். இதனால எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரால் எனக்கு ஒரு அற்புதம் நிகழும், கர்த்தரால் எனக்கு ஒரு அற்புதம் நிகழும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை தூக்கி சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நிகழும். வாக்குறுத்தல் உண்மையுள்ளது. வேதாமத்தில் பார்த்தோம், 12 வருஷமா உந்தர போக்கால கஷ்டப்பட்ட ஒரு பெண்மணி, பெண்களுக்கே இருக்கிறதான ஒரு பாடு. 12 வருஷமா எத்தனையோ டாக்டரை போய் பார்த்துட்டாங்க, மருத்துவரை போய் பார்த்துட்டாங்க, செலவிட முடியாத பணம், எல்லா பணமும் செலவாயிடுச்சு, கஷ்டப்படுறாங்க. தீர்வே இல்லையா, இந்த கடின கஷ்டத்தோட தான் நான் வாழ வேண்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு அங்கலாய் பார்த்த பெண்மணிக்கு நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லையா, எனக்கு இந்த வியாதி இருக்கிறது, எனக்கு கேன்சர் சொல்றாங்க, எனக்கு வயிற்றுல கட்டின்னு சொல்றாங்க, எனக்கு தலையில எப்படியாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க, ஒரு நரம்புல எப்படி ஒரு போராட்டம் இருக்குன்னு சொல்றாங்க, ஒரு லங்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க, கிட்னில ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம அங்கலாய்க்கு கஷ்டத்தோட காணப்பட்டிருக்கிறோம். அப்படி சொல்லிட்டு வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க? இயேசு கிறிஸ்துவை நான் எப்படியாவது பார்க்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் கூட்டம் இயேசு கிறிஸ்து வரும்போது அநேக தொடர்பு கொண்ட மக்கள் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை பார்ப்பது லேசான காரியம் அல்ல. அவரை காத்திருக்க வேண்டும், அவருடைய சன்னிதானத்தில் காத்திருக்க வேண்டும், அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். காத்திருக்காம வர்ற ஆசீர்வாதமே இல்லை. காத்திருக்காம ஏதாவது லேசா ஈஸியா கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது சொன்னா நிலைத்திருக்காது. இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா வாலிபர்கள் இல்லையா, அங்க போறாங்க, இங்க போறாங்க, இதுதான் எனக்கு எதிர்ப்போம், இந்த வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை தவறான முடிவு எடுக்கிற சூழ்நிலை. கத்தருக்கு நாளை சொல்ல எதுவும் லேசா கிடைக்காது, காத்திருக்க வேண்டும், கத்தோடைய பாதத்துல காத்திருக்க வேண்டும். இந்த பெண்மணி அந்த கூட்ட நரட்சல போறாங்க, கஷ்டப்படுறாங்க. இயேசுடைய வஸ்திர தொங்கலை போய் சொல்றாங்க. இயேசுடைய வஸ்திர தொங்கலை போட்ட உடனே இயேசு கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்பட்டது. இன்றைய நாளிலே வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருடைய காரியத்திலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. விசுவாசிகள் அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய குடும்ப காரியங்கள், வியாதியாக இருந்தாலும் சரி, பொருளாதார காரியமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நம்மளுக்குள்ளாக கடந்து வரப்போகிறது. இயேசு கிறிஸ்து திரும்பி பார்க்கிறார், யார் என்னை கொண்டது? விசுவாசம் பெரிது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்லுகிறார். நம்மை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்ல முடியுமா? உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம் பெரிது. எத்தனை நாள் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை நாள் ஒரு காரியத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறீங்க? 1 வாரம், 2 வாரம், 1 மாசம், 1 வருடம், பல வருடங்கள் ஒழிந்து போயிடுச்சு. கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரே, கர்த்தர் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரே, நடக்கலையே. சோர்வு உண்டாகிறதா? சத்ருவுக்கு இடம் விடாதிருங்கள், சத்ருவுக்கு இடம் விடாதிருங்கள். சத்ரு வந்து சொல்லுவான், நீ ஜெபிச்சு என்னத்தை கண்ட, என்ன ஆசீர்வாதம் வரப்போகிறது என்று சொல்லி சத்ருக்கு எழுத்து நிற்கும்படியாக கர்த்தர் நமக்கு சொல்லுவான். சத்ருக்கு எழுத்து நிற்கும்படியாக கர்த்தர் இன்றைய நாளிலே நம்ம ஒவ்வொருடைய வழிகிறார். அப்படியாக இருக்கும்போது கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதத்தை, நம் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இதுதாங்க சுவிசேஷம், இதுதாங்க விடுதலை, இதுதாங்க அற்புதம். காத்திருக்காதபடி, கர்த்தரை தேடாதபடி, கர்த்தர் நமக்குள்ள செயல்பட அனுமதிக்காதபடி விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யாராவது வந்திருப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யாராவது வந்திருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைய நாளில் உங்களுடைய இதயத்தில் ஒரு மாற்றம் தேவை. மாற்றம் இல்லாதபடி சுவிசேஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார்? இன்றைய நாளில் கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். யாரும் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இங்க வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவாங்க. வெளியே போகும்போது தலையிலிருந்து போக போறீங்க. எல்லாருமே சொல்றேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் எனக்காக கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்டார், என் பாவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார், எனக்கு ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுங்க. நம்ம ஒரு வேகமாக 7 வசனங்களை வாசித்து ரோமர் 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 10:7. 7 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
அல்லது கிறிஸ்துவை மரித்தோரில் ஏறி வரப்பட்டபடி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக. அவரை விசுவாசிக்காதவர்கள் எப்படி அவரை கொண்டு கொள்வார்கள்? அவரை விசுவாசிக்கிறவர் எவனோ அவர் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. ரோமர் 10:10. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ வெட்கப்படுவதில்லை. சொல்லுங்க, சொல்லுங்க, கவனிக்க படிக்க போறோம். விசுவாசிக்கிறவன் எவனோ வெட்கப்படுவதில்லை. இந்த நாளில் விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களா? எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறீங்களா? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை அற்புதத்தை செய்வார்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அடுத்ததாக சங்கீதம் 34:5 வாசிப்போம். சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தரை நோக்கி பார்ப்பவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைய நாளில் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னால் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக, அதிகாலையில் இருந்து கர்த்தரை தேடுகிறவர்களாக, அதிகாலையில் நேரத்தை செலவிடுகிறவர்களாக, எந்த நேரத்திலும் கர்த்தரோடு தொடர்புல இருக்கிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். முதலாவதாக விசுவாசிக்க வேண்டும், கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். சங்கீதம் 119:6 வாசிக்கும். சங்கீதம் 119:6. நான் உன்னை கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய கற்பனைகளை கண்ணோக்கும் பொழுது நமக்கு கொடுத்திருக்கிற வேத வசனங்கள், கர்த்தர் நமக்கு போதித்திருக்கிற காரியங்கள், கர்த்தர் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிற காரியங்களுக்கு நாம கண்ணோக்கமாக இருக்க வேண்டும். அனுதினமும் வாசிக்க வேண்டும். அனுதினமும் வேதத்தில் தியானமாக இருக்க வேண்டும். அப்படியாக இருக்கும்போது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஐயா, நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், ஆனா எனக்கு அற்புதம் நிகழ்வான்னு சொன்னால் தயவு செஞ்சு நீங்க இந்த நாளில தீர்மானம் எடுக்க வேண்டும். மாற்றம் இல்லாதபடி, நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லாதபடி கர்த்தர் கிரியையை செய்ய மாட்டார். அவர் அனுகூலமாக அவர் காலத்தை நீட்டி கொடுப்பார். பாவம், என்னுடைய மகன் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும் என்று சொல்லி காலத்தை நீட்டி கொண்டிருப்பாரே தவிர அற்புதம் நிகழாது. நம்ம கவனமாக இருக்க. நான்காவதாக ரோமர் 5:5 நம்ம வாசிப்போம். ரோமர் 5:5 வசனம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பயனும் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்ம இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு நம்மிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். அவர் எப்படி நம்மை அன்பு கொடுத்தாரோ நாம் பிறரை நேசிக்க வேண்டும், பிறரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். நான் ஊர் ஃபுல்லா சண்டை போட்டுட்டு இருப்பேன், ஊர் ஃபுல்லா பேசாம இருப்பேன், ஆனா கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு கேள்விக்கு அவர் எப்படி நம்மை அன்பு கொடுத்தாரோ, பிதாவானவர் நம்ம மேல அன்பு வைத்ததுனால்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அல்லேலூயா. நாம் மற்றவர்கள் மேல அன்பு கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளே ஆவியானவர் எப்படி நம்ம அன்பு கொடுத்தாரோ அதே நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாதபடி நம்மை பார்க்கிறோம். யோவேல் 2:26 வாசிப்போம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் துதிக்கிறோம்? ஏன் சர்ச்சைக்கு போனோம்னா, சபைக்கு போனோம்னா 1 மணி நேரம் நல்லா வர்ஷிப் இருக்கியா, ஆராதனை வேலை சூப்பரா இருக்கியா, அதோட விட்டுறோமா? வீட்டில் போயிட்டு துதிக்கிறோமா? கர்த்தருக்கு உங்களுக்கு இருக்கிற என்ற உறவு, கர்த்தரை ஆராதிக்கிறோமா? துதிக்கிறவர்களாக இருக்கிறோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறோமா? துதி பலிகளை வாஞ்சிக்கிற தேவன் உதடுகளில் கனியாக சோஸ்திரபடியை கர்த்தரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அனைவரும் துதிக்க வேண்டும். ஒவ்வொரு உயிரோடு வைத்திருக்கிறாரே அதற்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் காண செய்கிறாரே அதற்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏதோ நான் நைட்டு படுத்த காலையில் எழுமனேன், 8 மணி நேரம் 6 மணி நேரத்தில் உலகத்தில் என்னவோ நடக்குது. நமக்கு தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் உலகத்தோடு கடந்து போயிருக்காங்க. கர்த்தர் உயிரோடு வைத்திருக்கிறாரே அவருக்கு நாம் என்ன செய்வோம்? காலையில் நேரமாக இயேசுவுக்கு நன்றி, இந்த உயிரோடு வைத்திருக்கீங்களே உங்களுக்கு நன்றி என்று சொல்லி துதிக்கிறோமா? சோஸ்தரிக்கிறோமா? நாம் துதிக்கும் போது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். 1 யோவான் 2:28 நம்ம வாசிப்போம். 1 யோவான் 2:28 வசனம்.
இப்படி இருக்கிற பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நிலைத்திருக்கிற அனுபவம், நிலைத்திருக்கிற அனுபவம். ஆற்றிலே ஒரு நாள், சேற்றிலே ஒரு நாள் இருக்கிறவர்களாக வாழக்கூடாது. கர்த்தரே தேவன் என்று சொன்னால் கர்த்தரே தேவன் என்று சொல்லி அறிக்கை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பாதாளை தெரிந்து கொள்கிறவர்களாக இருந்தால் பாதாளை தெரிந்து கொள்ள வேண்டும். நிலைத்திருக்கிற அனுபவம். நான் ஒரு நாள் நல்லா ஜபிப்பேன், ஒரு நாள் நல்லா வேதம் வாசிப்பேன், மற்ற நேரம் நான் ஃப்ரெண்ட்ஸோட போய் சினிமா பார்ப்பேன், வாரத்துக்கு ஒரு நாள் நான் கோயிலுக்கு வருவேன், எல்லாம் அழகா ட்ரெஸ் பண்ணிப்பேன், ஆராதிப்பேன், துதிப்பேன். இல்லை, கர்த்தரினாலே அவரிலே நிலைத்திருக்கும்படியாக நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. நிலைத்திருக்கும்படியாக அழைக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 71:1 நம்ம வாசிப்போம். சங்கீதம் 71:1. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கிறது? நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கிறது? அநேக நேரங்களில் நாசில சுவாசம் உள்ள மனிதர்கள் மேல அவரு எனக்கு எம்எல்ஏ தெரியும், எம்பிஏ தெரியும், அவரு தெரியும், இவரு தெரியும் சொல்லி அநேக நேரங்களில் நாம மனிதர்கள் மேல நம்பிக்கை வைக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அந்த நாளையில விசுவாசிக்க போது வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை, கற்பனைகளை கைகொள்ளும் போது நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை, பரிசுத்த ஆவியினுடைய அன்பு நம்ம அந்த நம்பிக்கை வைக்கும் போது நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தரை துதிக்கிற நேரத்தில் நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை, அவர்களை நிலைத்திருக்கும் போது நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை, கடைசியாக நாம் நம்பி இருக்கும் போது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி பார்த்தோம். கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஒரு நிமிஷம் இருந்து நம்ம ஜெபிப்போமா? இந்த நாளிலே நம்முடைய பாவங்கள் நீங்கும்படியாக, நம்முடைய சாபங்கள் நீங்கும்படியாக, சத்துவான நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறதான எல்லா போராட்டங்கள் நீங்கும்படியாக, வியாதிகள் நீங்கும்படியாக ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிப்போமா? கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக, பாவ வாழ்க்கை நமக்கு விலகும்படியாக, கர்த்தர் அதிசயத்தை செய்யும்படியாக. கர்த்தர் சொல்லியிருக்கிற காரியம், இனி பாவம் செய்யாது. ஒருவேளை ஐயா நான் இவ்வளவு நாள் பாவம் செஞ்சுட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மீறுதல் காணப்பட்டது, எனக்கு விடுதலையே இல்லை, ஒரு சமாதானமே இல்லையே, ஒரு அங்கலை போன்ற கவலையோட வந்திருக்கிறீங்களா? கர்த்தருடைய பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிற காரியம், இனி பாவம் செய்யாது, இனி பாவம் செய்யாது. ஒரு தீர்மானம் எடுப்போமா? கர்த்தருடைய சன்னிதானத்தில் சொல்லி, நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். கர்த்தருக்கும் எனக்கும் இடையாக சுவராக இருக்கிற என் ஆசீர்வாதத்தை தடை செய்கிற காரியங்களுக்கு எதிராக நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறேன். ஒரு தீர்மானம் எடுப்போமா? கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். தீர்மானம் எடுத்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு சுகத்தை கொடுத்து வருகிறார். உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதற்கென்று நான் உண்மையாக இருப்பேன் என்று சொல்லி தீர்மானித்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக. நான் ஜெபிக்க போவதில்லை, நான் சில ஜபக்குறிப்புகளை நம்மளுடைய மத்தியில் நான் வைக்க போகிறேன். நீங்கள் வாயை திறந்து ஜெபிக்க போகிறீர்கள். உங்களுடைய காரியங்களுக்காக நீங்க ஜெபிக்க போகிறீங்க. கர்த்தர் விடுதலை கொடுக்க வல்லவராக. அவருடைய கழுவுகளாலே நாம் குணமானோம், அவருடைய கழுவுகளாலே நாம் குணமானோம். அவருடைய பரிகாரியாக கர்த்தர். எந்த ஒரு வியாதியோடு வந்திருக்கிறீர்களா? சரீர வியாதியோடு வந்திருக்கிறீர்களா? கர்த்தர் வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன். நாம் வியாதியோடு இருப்பது அவருக்கு பிடித்தமில்லாத ஒரு காரியம். நாம் ஆரோக்கியமாக சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த முதல் வாக்குத்தத்தம், நானே பரிகாரியான கர்த்தர். இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இனி நீங்க சுகமா இருக்க போவதில்லை, அடுத்த படுக்கையா இருக்க போவதில்லை. ஜெபிப்போமா? முடிந்தவங்க வாழ்க்கை நீங்க சொல்லி இந்த வியாதியிலிருந்து விடுதலை வேண்டும். கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். விடுதலை கொடுக்கிற தேவன், சுகமளிக்கிற தேவன். ஹalleluya, hallelujah, hallelujah. Thank you Lord, thank you Jesus. அப்பாவுக்கு விடுதலை கொடுப்பேன், சுகம் கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தர் சுகத்தை கொடுக்க, சுகத்தை கொடுக்க. எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நான் பரிகாரியாக இருக்கிற தேவன் என்று சொன்ன கர்த்தர், நான் எனக்கு சுத்தமாக என்று சொன்ன கர்த்தர், தகப்பனை எந்த ஒரு வியாதியாக
கர்த்தர் இந்த நாளில் விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தர் விடுதலை கொடுக்கிற தேவன், சுகத்தை கொடுக்கிற தேவன், ஆரோக்கியத்தை கொடுக்கிற தேவன். சகலத்தையும் எந்தவொரு கடமோடி பலவீனத்தை நீக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் ஒரு சரீர சுகம் உண்டாகிறது. விடுதலை கொடுக்கிற தேவன் நமக்கு கடந்து வந்து கொண்டிருக்கிறார். எனக்கு இடைக்கிற வியாதியிலிருந்து விடுதலை, கால்வலியிலிருந்து விடுதலை, முதுவலியிலிருந்து விடுதலை, இதய பிரச்சனையிலிருந்து விடுதலை, நோய்கள் சம்பந்தமான வியாதியிலிருந்து விடுதலை, ரத்த சம்பந்தமான வியாதியிலிருந்து விடுதலை. உள்ளவராய் இருக்கிறார். அவர் விடுதலை தருகிறவர். விடுதலை இயேசுவின் நாமத்தினால் விடுதலை. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லுவார். வாயை விரிவாக்கிற ஒரு நன்மையாக காணப்படுகிறது என்று சொல்லுவார். விடுதலை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். எல்லோரும் வியாதியாக இருந்தாலும் சரி. இந்த நாளில் அவர் வஸ்திரங்களை பற்றிக் கொள்வோம். இயேசுவின் வஸ்திரங்களை பறித்துக் கொள்வோம். அவர் நமக்கு உணாவிக் கொண்டிருக்கிறார். அவர் வஸ்திரங்களை பறித்துக் கொள்வோம். அந்த விடுதலை கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார். சுகம், சுகம், இயேசுவினுடைய சுகம். சுகமளிக்கிற கரம் கடந்து வருகிறபடியால். ஹalleluya, hallelujah. Thank you Lord, thank you Jesus. ஆவியிலே நல்லது தெரியுமா? ஆவியிலே கரத்தை தெரிவிக்க ஒருவேளை நீங்கள் அற்புதமாக இருக்கிறார். உங்களுக்கு சுகமளிக்க இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவர்கள் நாங்கள் யாருக்கு சுகம் வேணுமோ அவர்களுக்காக எனக்கு தெரிவிக்க கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். ஹalleluya, hallelujah. Thank you Lord, thank you Jesus. Thank you Lord, thank you Lord. Hallelujah. ஒரே நாமம் சுகத்தை தருகிற தேவன், சுகத்தை தருகிற தேவன், ஆரோக்கியத்தை விடுதலை தேவன், நோய்களை சம்பந்தப்பட்ட வியாதி, பலவகையான வைத்தியத்தில் இருக்கிறமான வியாதி, கிட்னியில் இருக்கிறமான வியாதி, இயேசுவின் நாமத்தில் வேண்டுவதாக நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தர் விடுதலை கொடுங்க. சகலத்திற்கு சுகத்தை கொடுங்க. கண் பார்வையில் இருக்கிறதான வியாதி, காதுகளில் இருக்கிறதான கேள்வி, உங்களை சரியாக பேச முடியவில்லை, சரியாக பேச முடியவில்லை என்று சொல்லி அதனால் கூட இருக்கிறார்கள். கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். சகலத்திற்கு சுகத்தை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. ஆசிரமத்தை எடுத்து வாயில் சொல்லி ஆசிரமத்தை வாயில் சொல்லி ஆசிரமத்தை இயேசுவின் விடுதலை நான் பெற்றுக்கொண்டேன். விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன். ஹalleluya, ஹalleluya. விடுதலை தருகிற தேவன், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருகிற தேவன். எத்தனையோ அடிமைத்தனம், சிகரெட் பிடிக்க பழக்கம், கஞ்சா பழக்கம், போதைப் பொருளுக்கு அடிமைத்தனம், டிவி பழக்கத்துல சீரியல் பார்க்கறது அடிமைத்தனம். ஐயா, நான் முயற்சிக்கிறேன், என்னால் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அங்கே கூட இருக்கிறீங்களா? இன்றைய நாளில் சத்தியத்தை கேளுங்க. சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். பரிசுத்த ஆவியானவர் விடுதலை செய்வார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. பயத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்களா? ஒருவேளை இந்த பையன் என்ன பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறது, இந்த கடன் பாரம் என்ன பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறது, என் குடும்பத்தில் இருக்கிற மகனுடைய திருமண காரியத்தை நான் எப்படி செய்வேன், பொருளாதார தேவை இருக்கிறது. இது ஒரு அடிமைத்தனத்திலே செய்யலாம். கஷ்டத்துக்களாக நடந்து கொண்டிருக்கிறதா? கட்டணத்தை நாள் இருக்கிறார். நீங்க ஜெபிக்க போறீங்க, நீங்க ஜெபிக்க போறீங்க, நீங்க கட்டணத்தை கேட்க போறீங்க, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க என்று சொல்லி கேட்க போறீங்க. விடுதலை நாயகன் இயேசு கிறிஸ்து வெற்றியை தருகிற தேவன். அவர் நம்பத்தில் இருக்கிறார். ஹalleluya. ஜெபிப்போமா? வாய் திறந்து சொல்லுங்க. எந்த ஒரு அடிமைத்தனமான காலத்தில் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சர்வ வல்ல தேவன். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. சத்துருவின் தலையை நசுக்கி ஜெயத்தை கொடுத்த தேவன். அல்வாரி சிலுவையிலே சத்துருவின் தலையை நசுக்கின தேவன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனத்தை இன்றைய நாளில் ஜெபிக்க கேளுங்க. எந்த ஒரு அடிமைத்தனத்தால் அவர்களை படப்பதிலே என் குடும்பத்திலே கணவன் புரிந்து கொண்டிருக்கிறாரே, என் மகளுடைய ஒரு அடிமைத்தனத்திலே இருக்கிறானே, என் மகள் இவருடைய பேச்சை கேட்கிறதிலேயே ஒரு அடிமைத்தனம் என்னுடைய குடும்பத்திலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடன் மாறாமலாகவே ஐயா பொருளாதார என்ன சம்பத்தாலும் மொத்தமான பைத போட்டதுபடி கடன் பிரச்சனை. கடனிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். கேளுங்க, நான் உண்மையாக இருப்பேன். முதலானவர்களை கத்தருக்கு கொடுக்க அந்த ஏழை விதவை முதலான அப்பத்தை கத்தருக்கு கொடுத்தபடியாக நான் முதலான காரியங்களை கத்தருக்கு கொடுப்பேன். தீர்மானம் என்னுடைய கடன் மாறத்தை கத்தர் நீக்கி போடுகிறார். ஹalleluya. நாம ஜெபிக்க போகிறோம். அடிமை எந்த ஒரு அடிமைத்தனமாக இருந்தாலும் விடுதலை கொடுக்கிறது. கடைசி
கிருபைக்காக நம் அற்புதத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஐயா, நான் வெகு நாளாக காத்து கொண்டிருக்கிறேன். என் குடும்பத்துல ரட்சிக்கப்படாதபடிய தேவர்கள் இருக்கிறாங்க. என் கணவன் ரட்சிக்கப்படல, என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படல. ஒரு அற்புதம் நிகழணும், அவங்களும் ஆலயத்துக்கு வரணும், அவங்களை எங்களோடு சேர்த்து ஆராதிக்கணும் என்று சொல்லி கர்த்தருக்கு நல்ல ஒரு அற்புதத்தை செய்ய வருகிறார். உங்கள் மூலமாக, உங்களுடைய நற்காட்சி சாட்சிகள் மூலமாக, உங்களுடைய நற்கனிகளை பார்த்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட போகிறாங்க. திருமணமாக ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை வாக்கியம் இல்லையே. எத்தனையோ டாக்டர்ஸ் பார்த்துட்டேன், கண்ணீரோடு கவலையோடு. அந்நாளின் கண்ணீரை கண்ட தேவன் இன்றைய நாளில நீங்கள் துக்கமுகமாய் திரும்பி போக போவதில்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் நிச்சயமாகவே குழந்தை வாக்கியத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்க விசுவாசிக்க. ஒருவேளை திருமண காரியத்தை பார்க்க வேண்டும், வயது பாய்ந்து கொண்டே இருக்கிற திருமணத்தை பார்க்க வேண்டும், ஒரு அற்புதத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார், அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். வேலையில் ஒரு முன்னேற்றம். ஐயா, ப்ரமோஷன் இல்லை, இன்கிரிமெண்ட் இல்லை, ரொம்ப நாளா கர்த்தர் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு வேலையில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறீங்களா? கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு கொண்டிருக்கிறார். நான் கர்த்தருக்கு நான் உண்மையாயிருப்பேன், நான் கொஞ்சத்துல உண்மையாயிருப்பேன் என்று சொல்ல ஒரு தீர்மானம் எடுங்கள். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஐயா, ஊழியம் செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அபிஷேகத்தால நிறையணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு, வரங்களால நன்றியை செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கு. எனக்கு வரங்கள் கண்டிப்பாக வேணும், நானும் அற்புதம் செய்யணும், நானும் ஊழியம் செய்யணும்னு சொல்லி வாக்கியத்தோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை ஒரு ஊழியக்காரனாக அபிஷேகப்படுகிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். சுவிசேஷம் நம்மேல் விழுந்த கடமை. கர்த்தர் இங்கே நல்ல பெரிய காரியங்களை செய்வார். ஒரு விஷயம் ஆகிய ஜெபிப்போமா? என்ன அற்புதத்துக்காக காத்திருக்கிறீங்களோ கர்த்தர் அந்த அற்புதங்களை செய்யும்படியாக. ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா, சோஸ்திரம். தகப்பனே, வீடு வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும், தகப்பனே, கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும், நான் ஊழியத்தில் முன்னேற வேண்டும், வரங்கள் வேண்டும் என்று சொல்லி திருமண காரியங்கள், குழந்தை வாக்கியம், பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால ஒரு அற்புதம் நிகழ்வுபடியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். கர்த்தர் அற்புதத்தை செய்கிற தேவன். கர்த்தர் அற்புதத்தை செய்ய அற்புதத்தை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். நாம் வெட்கப்பட்டு போவதில்லை, நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. கடந்து ஒப்புகிறோம். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தின் சபையின் சார்பாக அற்புதங்களை சுவிசேஷ நாளிலே இந்த பெருவிழாவிலே கர்த்தர் நீர் எங்களோடு இடைப்பட்டபடி நாளே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும் என்று சொன்னீர்கள். ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக நாங்கள் இனி வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி எங்களோடு பேசியிருக்கிறோம். தொடர்ந்து கருவிகளோடு இருந்து வருகிறோம். எங்களை தாழ்த்து ஒப்புகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசினபடினாலே கர்த்தருடைய நாமத்தை இந்த இரவு வேளையில் தேவனால் மகிமைப்படுத்துகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி உங்கள் தேவன் சந்தோஷமாய் வாழும். உங்கள் கவலைகள் கண்ணே எல்லாம் மறைந்து விடும். எல்லாரும் சேர்ந்து உங்கள் தேவன் சந்தோஷமாய் வாழும். உங்கள் கவலைகள் கண்ணே எல்லாம் மறைந்து விடும். உங்கள் தேவன் சந்தோஷமாய் வாழும்.
இந்த நாளிலே வந்து தேவனை குறித்து, தேவனை மகிமைப்படுத்தி, தேவனை உயர்த்தி, தேவனை கனப்படுத்தி, தேவனை ஆராதித்து, தேவனுடைய சத்தத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும், உங்களுடைய ஊழியத்தையும், உங்கள் சபைகளையும், உங்கள் மக்களையும், குடும்பங்களையும் ஆண்டவர் கைவிடாமல் இருவரை தன்னுடைய வார்த்தைகளிலே அற்புதங்களையும், அதிசயங்களையும், அடையாளங்களையும், நன்மைகளையும், உங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து என் ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறவர் நடக்க செய்வார். நாம் இப்பொழுது மகிழ்ச்சியோடு உட்காருவோம். ஒரு நடனத்தை பார்த்து நாம் ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு கூட நாம் கடந்து செல்வோம். அதற்கு முன்பதாக வந்திருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கு நன்றி, ஸ்தோத்திரம். அந்த எல்லா தேவர்களுக்கு நன்றி, ஸ்தோத்திரம். நீங்கள் போகும்பொழுது இருந்து ஜெபித்து உங்களுக்காக கொடுக்கப்படுகிற ஜெபம் என்ன, அந்த லிஸ்ட் என்னென்ன உங்களுக்கு கொடுக்கிறாங்க, அதை தயவு செய்து நீங்கள் வாங்கிக்கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி போகும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய அழைப்புக்கு இணைந்து வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த நடன முடிந்த பிறகு பிஷப்பை ஆசீர்வாதம் போட்டு நமக்கு முடிப்பார்கள். ஆமாம். என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் ரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் ரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பேன் உம்மை
இப்போ நம்ம ஜெபித்து முடிக்கிறோம். எல்லாரும் ஜெபம் இருக்காங்க. அவங்களுக்கு ஜெபம் பண்ணிக்கலாம். வந்து ஜெபம் பண்ணிட்டு அங்கே உங்களுக்கு ஜூஸ்க்கான வாய்ப்பு போயிருக்கேன். ஜெபம் பண்ணி யாரும் போகிறாங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல விடுதலை பண்ணி அர்ப்பணம் செய்து ஆசீர்வதிக்க போகிறார். தேவன் இந்த நாளில்